கண்ணப்ப நாயனார் வரலாறு. கண்ணப்ப நாயனார் சைவ நாயன்மார்களில் ஒருவர். இவரது இயற்பெயர் திண்டுக்கல் நாகநந்தி. வேடனாக பிறந்தவர். சிறு வயது முதல் வில்லும் அம்பும் கையாளத் தெரிந்தவர். ஒரு நாள் வேட்டையாடி கொண்டிருந்த போது காளஹஸ்தி மலையில் சிவலிங்கம் இருப்பதை கண்டார். சிவனை பார்த்தவுடன் அளவில்லா பக்தி எழுந்தது. ஆனால் சிவபூஜையின் முறைகள், சாஸ்திரம் ஆகியவற்றை அவர் அறியவில்லை. தனது மனப்பூர்வமான பக்தியால் தான் நினைத்த வழியில் பூஜை செய்தார். அவர் காடில் வேட்டையாடிய விலங்கின் இறைச்சியை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணித்தார். தூய நீரில்லை என்பதால் தனது வாயில் வைத்த நீரை உமிழ்ந்து அபிஷேகம் செய்தார். வேட்டையாடிய மலர்களை தலையில் இருந்து எடுத்து சிவனுக்கு சமர்ப்பித்தார். இவற்றை பார்த்து சிவபக்தர்கள் சிலர் விமர்சித்தாலும் சிவபெருமான் கண்ணப்பனின் உண்மையான பக்தியை உணர்ந்து மிகுந்த ஆனந்தம் அடைந்தார். அப்பொழுது சிவலிங்கத்தில் இருந்து இரு கண்களில் ரத்தம் வடிந்தது. அதை கண்ட கண்ணப்பன் சிவனுக்காக தனது கண்களை எடுக்க தயங்கவில்லை. முதலில் ஒரு கண்ணை எடுத்து சிவலிங்கத்தில் வைத்தார். ரத்தம் சிந்துவதை நிறுத்தியது. அடுத்த கண்ணை எடுத்து தயாரான போது சிவபெருமான் அவர் முன் தோன்றி, அதனால் தான் அவர் கண்ணப்ப நாயனார் என்று அழைக்கப்படுகிறார். எளிய வேடனாக இருந்தாலும் உண்மையான அன்பும் பக்தியும் தான் சிவனை அடைய வழி என்பதை இவரது கதை உணர்த்துகிறது. நீயே என் உண்மையான பக்தன் கண்ணப்பா, உன் கண்களை நான் தரிசனமாக கொடுக்கிறேன் என்று அருள் வழங்கினார்.